மத பேதங்களை கடந்த இந்த மகான் சீக்கிரமே அனைவர் கண்களுக்கும் நேரே காணப்பெறுவார். உலகமே வியந்து போற்றும் அந்த பாகவதோ உத்தமரை, புரட்சியாளரை அனைவரும் தரிசிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அவ்வேளையில் அடியேன் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ? அந்த பாக்கியதை உங்களில் சிலருக்கேனும் கிடைக்கலாம். அப்போது பொலிக பொலிக பாசுரத்தின் முழு விளக்கமும் உங்களால் உணரப்படும். இது சத்தியம். சபா, என்ன சோமியாஜிகளே, இன்னும் கூரத்திற்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? அநேகமாக கூரத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஏன், நடப்பது சிரமமாக இருக்கிறதா? சிரமமா? எனக்கா? நடப்பதென்றால் எனக்கு பால் பாயசம் சாப்பிடுவது போல. ஆரம்பித்து விட்டீர்களா? இதுதான் அத்திம்பேர். எப்பொழுதும் சாப்பாட்டு ஞாபகம்தான். பாருங்களேன், நடப்பதை பற்றி கேட்டால் பால் பாயசத்தை உள்ளே நுழைத்து விட்டார். என்னடி மாப்பிள்ளையை எகத்தாளம் செய்கிறாய்? நம்ம எல்லாம் விட சற்று அவருக்கு சாப்பாட்டில் பிரியம் அதிகம். ருசித்தும் ரசித்தும் சாப்பிடுபவர்கள் ஆரோக்கியமானவர்கள் தெரியுமா? தெரிந்து கொள், நான் ஆரோக்கியமானவன். என்ன சோமியாஜிகளே, சரிதானே? சரிதான். சிலருக்கு வயிற்றில் ஜடராக்னி சற்று அதிகமாக செயல் புரிகிறது. அதில் நீங்களும் ஒருவர். கேட்டாயா பெரிய பிராட்டி? உன் அக்காவும் அத்திம்பேரும் என் பக்கம்தான். நீ மட்டும்தான் என்னை கரித்து கொண்டே இருக்கிறாய். நமஸ்காரம் சோமயாஜி. அடடே, வாருங்கள் ராமஜெயம். பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. க்ஷேமமாக இருக்கிறீர்களா? அதற்கென்ன குறைச்சல்? பகவானின் திருவருளால் நன்றாக இருக்கிறேன். தாங்கள் இந்த ஊரில் தான் வசிக்கிறீர்களா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? பிறந்தது முதல் இதே கூரத்தில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்பாராத நம் சந்திப்பு எனது பெரும் பாக்கியம். எனக்கும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சிதான். சரி, ஏது இவ்வளவு தூரம்? அதுவும் குடும்ப சமேதராய்? ஆதிகேசவனை சேவிக்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே புறப்பட்டு விட்டோம். அப்படியா? இவளின் சகதர்மினி, இவளின் மைத்துனி, நமஸ்காரம். இவர் என் சட்டகர், இவன் ராமானுஜன், என் சீமந்த புத்திரன். கோயிலுக்கு போவதாக சொன்னீர்கள்? ஆமாம். அடடா, உச்சிக்காலமாகிவிட்டதே.